சுதந்திர நாடாக போகிறதா காசா? இஸ்ரேல் சிக்கியிருக்கும் ஒரு இடியாப்ப சிக்கல். வருகிற ஜூன் 10, 12, 15, 17 2025 வருஷத்துல உள்ள ஜூன் 10, 12, 15, 17 தேதி மிக முக்கியமானது. என்ன நடக்க போகுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட காசா அப்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு முக்கியமான செய்தி இதுதான் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் ஒரு டைம் இல்லாமல் இருக்கிற நடுவில் இதை வந்துட்டு குயிக்காக ஓடணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தில் தான் நான் வந்துட்டு டைம் ரெடி பண்ணிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவை நான் போட முயற்சி பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பாலஸ்தீன் ஒரு சுதந்திர நாடாக போகிறது அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்ததாக சில அரசியல் ஆய்வாளர்கள் வந்துட்டு சொல்றாங்க. அப்படி என்ன எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வர காசாக்கும் பாலஸ்தீன் மக்களுக்காக நின்றுட்டு போராடிட்டு இருக்கு ஒரே ஒரு அமைப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது ஹூதிகள் மட்டும்தான். ஹிஸ்புல்லாவை ஆஃப் ஆகிட்டாங்க. அப்போ ஹூதி மட்டும்தான் இப்ப இருந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு பார்த்தா அமெரிக்காக்காரன் கடைசியில முடியல அப்படின்னு சொல்லிட்டு செங்கடல்ல இருந்த யூஎஸ் ட்ரூமேனை வந்துகிட்டு ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க. இப்ப யூஎஸ் ட்ரூமேன் இப்ப அமெரிக்கா போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் வந்துகிட்டு ஹூதி வந்துகிட்டு மிக தெளிவா சொல்லிட்டாங்க, என்னன்னாலும் என்ன அடி நான் கவலையே பட மாட்டேன், ஆனா உனக்கு உள்றாது அடி விழுந்துட்டே தான் இருக்கும். என்னைக்கு நீ காசால இருந்து வெளியேறியோ, என்னைக்கு நீ காசா மக்களுக்கு உணவும் தண்ணீரும் கரண்டும் எல்லாம் நீ கொடுக்குறியோ, அது வர உனக்கு அடி விழுந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலோட ஹைஃபா துறைமுகத்தை வந்துகிட்டு அதாவது ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு நிற்கும் போதே இன்னொரு சைடுல ஏவுகணை தாக்குதல பென்குரியன் விமான நிலையத்தை காலி பண்ணிருக்காங்க. இப்போ பென்குரியன் விமான நிலையத்துல கிட்டத்தட்ட இந்த மாசம் லாஸ்ட் வர எல்லா பிளைட்டுமே வெளிநாட்டு பிளைட் எல்லாருமே ஒரு 90% பிளைட் ஃபுல்லா வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய இப்படி பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சமயத்துல தான் இஸ்ரேல் ஒரு பெரிய இடியாப்ப சிக்கல்ல போயிட்டு மாட்டிருக்காங்க. இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. அது ஒரு வரலாற்று தவறா இடம்பெறும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அது போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் இப்ப எடுத்த நிலைப்பாடுங்கிறது தேவையில்லாத ஒரு நிலைப்பாடு அப்படின்னு தான் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்துட்டு போனாப்ல, எல்லாரும் பேசினாப்ல, ஏன் அமெரிக்காவே வந்துகிட்டு அமெரிக்காவோட ஒரு சிட்டிசன், ஒரே ஒரு சிட்டிசன் மட்டும் தான் அமெரிக்காவோட சிட்டிசன், டியூல் சிட்டிசன்ஷிப் உள்ள அமெரிக்க சிட்டிசன்ஷிப் உள்ள ஒரு பிணை கைதி தான் இருந்தாப்ல. அந்த பிணை கைதி எந்த டிமாண்டுமே இல்லாம விட்டாப்ல. அப்படி இருந்தும் ஒண்ணுமே சொல்லாம இருந்த ஹமாஸ் இப்ப வந்து வாய திறந்தாப்ல. அன்னைக்கு ஒரு டிமாண்ட் சொல்லியிருந்தாப்ல, நீங்க அங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள உணவும் கரண்டும் தண்ணீரும் விநியோகிக்கப்படும், அதோட உத்தரவாதம் நாங்க தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொடுத்த வாக்குறுதியால தான் வந்துகிட்டு அன்னைக்கு அந்த பிணைய கைதியை வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஒண்ணுக்குமே வைக்காம அப்படி விட்டாயிட்டாங்க. அப்படி விட்டு கொடுத்தாங்க. அப்படி விட்டு கொடுத்துட்டும் ஒரு வாரம் ஆயிட்டு ஒண்ணுமே நடக்கணும் போதுதான் ஹமாஸ் சொல்றாப்ல, இது வந்துகிட்டு நாங்க எதிர்பார்க்காதது, அதாவது நாங்க இப்படி வந்துகிட்டு செய்வாங்கன்னு நாங்க இது பண்ணல, அமெரிக்காவோட மௌனம் வந்துகிட்டு எங்களை ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாப்ல. இந்த நிலைமையில தான் ட்ரம்புக்கு பிரஷர் கூடிட்டு இருக்கு. ட்ரம்புக்கு ஒரு சைட் பிரஷர் கூடிட்டு இருக்க, சும்மா இல்லாம இருந்த நெதன்யாகு இங்க இருந்து அரபு பயணத்தை முடிச்சுட்டு ட்ரம்ப் போன உடனே மிக கொடூர தாக்குதல் நடத்திருக்காங்க. தினமும் 100-200 பேர்த்த கொண்டு குவிச்சிட்டு இருக்காங்க. இதை நெதன்யாகு செஞ்சிருக்க கூடாது அப்படிங்காப்ல. அரசியல் ஆய்வாளர்கள் சொல்ற என்னன்னா, இது செஞ்சிருக்க கூடாது, இதை செய்ய போய் இப்ப நடக்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா மிகப்பெரிய விபரீதமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. இதை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அமெரிக்காவோட FBI வந்துகிட்டு ஒரு உளவு தகவல் வந்துட்டு அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, ஈரான் வந்துட்டு இப்ப அமைதியா இருக்கு, ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க, ஆனா ஈரான் வந்துட்டு நீட்ட ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காப்ல, ஒரு வெயிட்டிங் ஃபார் எ மூமெண்ட் அப்படிங்காப்ல. அதாவது ஒரு தருவாயை காத்து நிற்காப்ல, அந்த தருவாய் இப்ப அடுத்து வரும் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருக்காப்ல. இன்னும் வர வந்துட்டு அரபு வளைகுடால வந்துட்டு ஒரு கொதிநிலை வரல அப்படிங்காப்ல. இந்த கொதிநிலை, இந்த பாயிலிங் பாயிண்ட், அதாவது மக்கள் கொதிச்சு எழுந்து அதை நாட்டு ஆட்சிக்காக எதிராக வர்ற ஒரு பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிலிங் பாயிண்ட் அதி விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படாது. இதே நிலைமையில காசா மக்களை வந்துட்டு நெதன்யாகு கொண்டு குவிச்சான்னா இந்த பாயிலிங் பாயிண்ட் வரும். இந்த பாயிலிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை. UAE, சவுதி, கத்தருக்கு வந்துகிட்டு மட்டும் இல்லாம எகிப்து, ஜோர்டான் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இது மட்டும் பாதிக்கப்படாது, இவங்க எல்லாம் போட்டு வச்சிருக்க பிளான்ல சிரியாவும் பாதிக்கப்படும். சிரியாவில் ஒரு மிகப்பெரிய பகுதியை பிடிக்கிறதுக்கு ஹிஸ்புல்லா ரெடியா நிக்காப்ல. இந்த பாயிலிங் பாயிண்ட் அடிக்கும் போதுதான் லெபனானும் ஒரு மிகப்பெரிய ஒரு
லெபனான் மேல ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா இருக்கிற இடமும் சிரியால இருந்து ஒரு மிகப்பெரிய பகுதியும் பிடிச்சிட்டு, அதே ஈரான் பார்டரை ஷேர் பண்ற சிரியா பகுதியும் பிடிச்சிட்டு, இதை மொத்தமா ஹிஸ்புல்லா கையில வைக்கிறதுக்கான ஒரு பிளான ஈரான் செய்துட்டு இருக்கு. இப்படி ஒரு பிளான் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேலும் காலி. இதைத்தான் வந்துகிட்டு இந்த ஒரு ரிப்போர்ட் FBI கொடுத்ததோட பின் சல்மானோட மன்னராட்சி முடிவு பெறலாம், UAE மன்னராட்சி முடிவு பெறலாம், சவுதி, ஒமன், கத்தர், ஒமன் அவ்வளவு அதிகமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லல, எகிப்து, ஜோர்டான், இந்த இடம் எல்லாமே, அதாவது ஒரு நாட்டுல எதிரான புரட்சி வெடிச்சுச்சுன்னா எல்லா சவுதி அரேபியா மன்னராட்சியில் உள்ள நாடுகள் ஃபுல்லா வந்துகிட்டு வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இதற்கு காரணமா இருக்க போறது பாலஸ்தீன் அப்படிங்கிறத மிக தெளிவா கொடுத்துட்டாப்ல. இதுக்குதான் அமெரிக்கா பிரஷர் கொடுத்துட்டு இருக்காப்ல, நீ கொல்லாத, நீ உணவு கூடு, ஏன்னா பட்னிசாவை தொடங்க ஆரம்பிச்சுட்டு, நீ கொத்தா பட்னிசாவு அங்க நடக்கும்போது இங்க இருக்கிற மக்கள் நிக்க மாட்டாப்ல. முடிந்த அளவுக்கு வந்துகிட்டு இந்த சவுதி ஊடகங்கள் வந்துகிட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் அல் ஜசீராவை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல, அல் ஜசீராவை பிளாக் பண்ணவும் முடியாது. அதனால இப்போ அங்க பிரச்சனை அரபி, அல் ஜசீரா அரபி வந்துகிட்டு தெளிவான வார்த்தைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் கூடுதல் ஆகுது. இதனால இந்த கொதிநிலை ஏற்பட்டு புரட்சி வெடிச்சிச்சுன்னா ஒட்டு மொத்தம் காலி. அமெரிக்கா கையில இருந்து சவுதி வளைகுடா நாடு கையில இருந்து போயிரும் அப்படிங்கறத மிக தெளிவா சொல்லியிருக்காப்ல. ஈரான் அதுல ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதனாலதான் சொல்லிட்டு இருக்காப்ல, நீ அடங்குன்னு சொல்லிட்டு நெதன்யாவுக்கு பிரஷர் கொடுத்து பார்த்துட்டு கேட்காதனாலதான் யூஎஸ் வந்துகிட்டு யூஎஸ்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்துகிட்டு இந்த தடவை வளைகுடா சுற்றுப்பயணம் வந்திருக்கும் போதும் இஸ்ரேலுக்கு போவாததுக்கு காரணம் அதுவும் ஒன்று அப்படிங்காப்ல. இந்த பிரஷர் இப்படி நீ கூச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காப்லன்னா, ட்ரம்ப் நீட்டா சொல்லிட்டாப்ல, என்ன நீ கிளி எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு, இதே ரீதியில நீ போயிட்டு இருந்தேன்னா எதுக்கும் நான் கூட நிக்க மாட்டேன். நாளைக்கு ஐநா சபையிலயும் ஐநாவோ எதாவது தீர்மானம் கொண்டு எதிராக தீர்மானம் கொண்டு நான் பாட்டுல ஆப்சென்ட் ஆயிட்டு போயிட்டே இருப்பேன், நீ ஓன் பாடு மத்தவங்க பாடு நீயே பாத்துக்கோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காப்ல. அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரக்கு உணவுப் பொருட்களும் மருந்து வந்துகிட்டு உள்ள விடுறதா வந்துகிட்டு இப்ப இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதுவரை கொடுக்கலங்கிறது வேற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்படி நின்றுட்டு இருக்க டொனால்ட் ட்ரம்புக்கு இன்னொரு பிரச்சனை வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இப்ப நீங்க பாத்துருக்கலாம் நியூஸ்ல, அதாவது இங்கிலாந்து, பிரான்ஸ், கனடா 3 பேர் சேர்ந்துட்டு ஒரு கூட்டறிக்கை வந்துட்டு வெளியிட்டாங்க. அதாவது நெதன்யாஹூ செய்யறது வந்துகிட்டு மோசமான செயல், அதனால உங்களுக்கு வந்துகிட்டு இனி தடைகள் விதிக்கப்படும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துகிட்டு சொன்னாப்ல. இதுக்கு முன்னாடியே வந்துட்டு மேக்ரான் வந்து என்ன சொல்லிட்டாப்லன்னா, ஜூன் மாசம் நாங்க வந்துகிட்டு பாலஸ்தீனை ஒரு தனி நாடாக அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இப்ப இது கூட என்ன செய்யுதுன்னா, இங்கிலாந்தும் கனடாவும் சேர்றாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய நாடு சேர்றாங்க. இது நடக்க போற என்னைக்கு அப்படின்னு சொன்னா, ஜூன் 17ஆம் தேதி தொட்டு ஜூன் 22ஆம் தேதி வரை வந்துகிட்டு ரியாதுல நடக்கிற இந்த மாநாட்டுல தான் இதை முக்கியமான அறிவிப்பை கொடுக்க போறதா மெக்ரான் சொல்லியிருக்காங்க. நம்ம சமாதான புறாவா நிக்கிற அந்த பேரை வாங்குறோம், அந்த நோபல் பரிசை வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க ட்ரம்புக்கு இது மிகப்பெரிய இடியா விழுந்திருக்கு. அதனால நெதன்யாஹூ கூப்பிட்டு நீட்டா சொல்லிட்டாப்ல, மார்க் ரூபியோ கூப்பிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டாப்ல, என்ன நடக்கும் ஏது நடக்கிறது தெரியாது, 10ஆம் தேதிக்குள்ள ஜூன் 10ஆம் தேதிக்குள்ள ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்படலாம். ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள டிராஃப்ட், அதாவது ஒரு தனி நாடுக்கான ஒரு டிராஃப்ட் ரெடி ஆயிருக்கணும். அதை வந்து 15ஆம் தேதி நான் வந்துகிட்டு அறிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதா வந்துகிட்டு சில அரசியல் ஆய்வாளர்களும் சில நியூஸும் நமக்கு வந்துகிட்டு சொல்றாப்ல, ஒரு லீக் இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டேன்னா, பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வந்துகிட்டு 17ஆம் தேதி அறிவிக்கிற முன்னாடி 15ஆம் தேதி அந்த ஒரு அறிவிப்பை கொடுக்க அமெரிக்கா ட்ரம்ப் நிர்வாகம் தயாராயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு. இதனாலதான் அடிக்கிறவர் அடிச்சு கொள்றவரை கொன்னுட்டு நான் இத்தனாயிரம் பேர்த்த நான் கொன்னேன் அப்படிங்கிற ஒரு சவடால்தனத்தை எடுக்கிறதுக்காகவும் அந்த ஒரு கிரெடிட்டை எடுக்கிறதுக்காகவும் இஸ்ரேல்ல வந்துகிட்டு ஓட்டு பிடிக்கிறதுக்கு இது உதவுங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் இப்ப வந்து அடிச்சு கொண்டுட்டு இருக்காப்ல. எவனையுமே வந்துகிட்டு நீ அடிச்சு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது வந்துகிட்டு இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். இது மட்டும் இல்ல, நீ அடிக்கிற அளவுக்கு நீ இவ்வளவு பேர்த்த கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்க நெம்பி நிறுத்தும் போதும் மறைக்கப்பட்ட சில உண்மைகள் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல்ல வெளிவரும். எவ்வளவு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது வரும். கிட்டத்தட்ட இங்க எவ்வளவு மக்களை நீ கொண்டிருக்கியோ அதுக்கு சரி சமமாக ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு கணக்கு. கொல்லப்பட்டிருக்கலாம், ஊனமுற்ற இருக்கலாம், இல்ல பைத்தியகாரனா இருக்கலாம், அவ்வளவும் வந்துட்டு வரும். இதெல்லாம் வெளியில வரும்போது ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயரா நெதன்யாஹூக்கு வந்துகிட்டு வரும் அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள ஒரு நியூஸ். என்ன இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், வர்ற ஜூன் 17ஆம் தேதி அப்படிங்கிறது ஒரு நிர்ணாயகமான ஒரு டேட். என்ன நடக்க போகுது வளைகுடால, பாலஸ்தீனுக்கு ஒரு சுதந்திர நாடு அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியில வருமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாருமே காத்து நம்ம சந்தோஷமா அதை கேட்கறதுக்காக நம்ம இருக்கிறோம். அது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமே இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.